ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம நெக் டிசைனுக்கு பதிலாக ஒரு ஹேண்ட் எப்படி அதுலேயும் பஃப் வச்சு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் லைனிங் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 5 இன்ச் வச்சு இந்த மாதிரி பஃப் கைக்கு வச்சுருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன பட்டுப்பாவாடையோட கை தான். இது பார்த்திங்கன்னா இதுதான் மேல் பீஸு. இதை வந்து இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதாவது 2 சைட்லேயும் தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பஃப் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து மேல் பக்கத்துலேயே தையல் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் இருந்து ஒரு 3 இன்ச் ஒரு 6 இன்ச் அளவுக்கு வர மாதிரி நம்ம வந்து பஃப் வைக்கிற மாதிரி இருக்கும். மேலே 2 சைட்லேயும் சென்டர் பண்ணி 3 இன்ச்சு கட் பண்ண மாதிரி அதே அளவுக்கு கீழேயும் ஒரு இந்த மாதிரி ஒரு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மார்க் பண்ணதில் மேல் பக்கத்தில், அதாவது ஆம்கோல் பக்கத்தில் வரும் பார்த்திங்களா, அதில் இந்த மாதிரி பஃப் வந்து வச்சு அடிச்சுக்கலாம். அதாவது சுருக்கு வந்து கரெக்டாக கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடக்கி விட்டு அடிச்சுக்கலாம். மேலே இந்த மாதிரி அடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழ் பக்கத்துலேயும் அதே அளவை அப்படியே மடக்கி விட்டு கீழேயும் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி தான் கட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த கட் பண்ண தான் நம்மளுக்கு மார்க்கு. அதில் வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டு அதையும் அதாவது சுருக்கு அது மேலே இருக்கிற அளவுலேயே அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இது ஃப்ளீட்டட் பப்பெல்லாம் இல்லை, நல்லா தூக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி லைனிங்கோட இது வந்து ரொம்ப ஒரு 7 வயசு 8 வயசு பொண்ணுக்கு தான் நான் இதை ஸ்டிச் பண்ணேன். அதனால் இந்த அளவு இருந்தாலே அது போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து இதில் வந்து நம்ம ஒரு பார்டர் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். பைப்பிங் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் பட்டையாக வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வந்து இதுலேயே இந்த மெட்டீரியல்லையே அட்டாச் ஆகி வந்துருந்துச்சு. இதை நான் இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருந்தேன். இது 2 கைக்கு தேவையான அளவுக்கு 2ஆக வெட்டிட்டேன். இப்போ இந்த பார்டரோட அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காட்டன் பீஸ் நம்ம உள்ளே கொடுத்துருந்த லைனிங் மெட்டீரியலில் இந்த பார்டரோட அகலத்தை அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த பார்டரோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் இருந்துச்சு. அதாவது தைக்கிறதுக்கு இல்லாமல் 1 இன்ச் இருந்துச்சு. தைக்கிறதோடு சேர்த்து அதுலேயே பார்டர் மடக்கி தான் அடிச்சிருந்தாங்க. அதோட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு அகலமாக இருந்துச்சு. அந்த பிளைனெல்லாம் நம்ம மடக்கி விட்டால் கரெக்டாக அந்த பார்டர் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இருந்தது. இப்போ அதே அளவுக்கு வேறு ஒரு மெட்டீரியல் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எனக்கு 2 கைக்கு தேவை. அதனால் இந்த மெட்டீரியல் பார்டரோட அகலத்தில் இந்த மாதிரி சென்டர் பண்ணி 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா, பார்டரில் இந்த மெட்டீரியலில் வந்து இந்த பக்கம் இப்படி உள்பக்கம் வச்சு நம்ம தையல் போடுற மாதிரி இருக்கும். கையோட பஃப் வச்ச எண்டு பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் நான் எப்படி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன்னா சேம் மெத்தடில் நம்ம மெட்டீரியலை திருப்பும்போது அந்த தையல் போட்ட பகுதி உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம திருப்பும்போது மேல் பக்கம் வரும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். நான் இப்படி வச்சு தையல் போட்டேன். இப்போ இதை திருப்பி விட்டால் நம்மளுக்கு வந்து தைச்ச பக்கம் இப்படி மேலே தான் இருக்கும். இது மேலே நம்ம வந்து பார்டரை வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கை வந்து பஃப் இல்லாதப்போ என்ன அளவு இருந்துச்சோ அதே அளவு நீளத்தில் இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவு அகலத்தில் ஒரு பீஸ் ஒன்று எடுத்துக்கலாம். அதாவது இது மாதிரி 2 இன்ச் அளவில் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து லென்த்தியாக தான் ஒரு 10 இன்ச் அளவுக்கு அந்த மாதிரி லென்த்தாக தான் எடுத்திருக்கோம். இப்போ இதை அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடக்கி அடிச்சுக்கலாம். அதாவது ஒரு 1 சைடில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப சன்னமாக இப்படி மடக்கி அடித்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பஃப்போட அளவு எவ்வளவு இருக்கோ அதே அளவை அதுலேயும் சென்டர் பண்ணி அதே அளவுக்கு அதில் பஃப் வச்சு அதை வந்து அந்த பீஸை வந்து இந்த கையோட அட்டாச் பண்ணி விட்டுறலாம். அப்படி அட்டாச் பண்ணுறது பார்த்திங்கன்னா உள் பக்கத்தில் வச்சு வெளிப்பக்கம் திருப்புற மாதிரி, அதாவது மேல் பக்கத்தில் திருப்புற மாதிரி எப்படி கை தைச்சி வச்சுருக்கோமோ சேம் மெத்தடில் தான் நான் எப்படி வீடியோவில் சொல்லியிருக்கேனோ அதே மெத்தடில் தையல் போட்டு அதையும் திருப்பி விட்டுறணும் வெளிப்பக்கத்துக்கு. அது வந்து நீங்கள் வீடியோ நல்லா கரெக்டாக பார்த்தா தான் அது எப்படின்னு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஒரே பீஸாக கொடுத்து கூட தைக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ஒரு பர்ஃபெக்டாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி காட்டினேன். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற பார்டரை வந்து இந்த துணி மேலே வச்சு தையல் போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம போட்ட தையல் போட்ட அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே பார்டருக்கு உள்ளே போயிடும். வெளிப்பக்கத்தை, அதாவது உள்பக்கம் ப்ளவுஸோட உள்பக்கம் கையோட உள்பக்கம் திருப்பினீங்கனாலும் அதில் வந்து எந்த தையலும் இருக்காது. இந்த பார்டர் பிரித்தா மட்டும்தான்
அது வந்து உள்ளே இருக்கிற தையல் தெரியும். இப்போ பார்டர் வந்து இது மேலே வச்சு அடிச்சிட்டோன்னா சென்டரில் பட்டையாக பார்டர் வரும், கீழேயும் பட்டையாக தான் ஃப்ரில் வரும். அதாவது ரொம்ப சன்னமாக நம்ம ஒரே சிங்கிள் பீஸில் இந்த மெத்தடில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக அடித்தா மட்டும்தான் சரியாக வரும். பட் இந்த மாதிரி செப்பரேட் பீஸ் கொடுத்து செப்பரேட்டாக ஒரு பார்டரோ இல்லை இதே மாதிரி மெட்டீரியலோ கொடுத்து அடிக்கும்போது கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாகவே வரும். இது வந்து ஆக்சுவலாக நம்ம இப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எல்போவுக்கு மேலே ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு மேலே வரும்போது இந்த பஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆனால் இது வந்து நான் ஒரு சின்ன குழந்தைக்கு தான் தைச்சேங்கிறதுனால அந்தளவுக்கு இதில் பெரிய டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியல. நார்மலாக வைக்கிற பஃப் மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பெரியவங்களுக்கு தைக்கும்போது இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். கீழே வர இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப எல்போ வரைக்கும் கீழேயே போயிருங்கிறதுனால இந்த சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அதை குறைச்சி தான் வச்சேன். பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக ஒரே பீஸில் அடிக்கிற பஃப் மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் பெரியவங்களுக்கு அடிக்கும்போது இந்த பஃப் ஆக்சுவலாக நம்மளுக்கு எல்போ கிட்ட வர மாதிரி இருக்கும் இந்த மாடலில். அதுக்கு தகுந்த மாதிரியான லென்த்து இந்த சின்ன குழந்தையோட கையில் வைக்க முடியல. பட்டு ஓரளவுக்கு இருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் தான் இருந்துச்சு. உள் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே பீஸில் தான் தையல் போட்ட மாதிரியான லுக்கு தான் இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு செப்பரேட் பீஸ் கொடுத்து அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி அது இதில் தெரியல. இப்போது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.